தமிழக வரலாற்றில ரொம்பவும் பேசப்பட்ட வழக்குன்னா, அது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தான். ஸோ, அதோட தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. எல்லோருக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது கோவை மகளிர் நீதிமன்றம் என்ன தண்டனை குடுத்திருக்காங்கன்னா, சாகும் வரை ஆயுள் தண்டனை குடுத்திருக்காங்க. என்ன கேட்டா இந்த கேஸுக்கு தூக்கு தண்டனை குடுத்திருக்கணும். ஏன்னா, ஆயுள் தண்டனைனா கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் காசுல ஜெயில்லயே நல்லா சொகுசு வாழ்க்கை வாழலாம்னு நெனைக்கிறேன். ஸோ, தூக்கு தண்டனை குடுத்திருந்தா சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தளபதியும் இந்த கேஸுக்கான தீர்ப்பையும் வரவேற்றிருக்காரு. அதாவது நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நம்புகிறேன். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அனைவரும் மன தைரியத்துடன் இந்த வழக்கை எதிர்கொண்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் செயல்பட்டனர். இதற்காக அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். எனவே குழந்தைகள், பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கழக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணை நீண்ட காலமாக நடத்தி நீட்டிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரணை தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ராணுவத்தில் நம் பெண்கள் வீர தீரத்துடன் சாதித்ததை கொண்டாடும் இக்காலத்தில் மகளிரின் பாதுகாப்பில் அரசு மட்டுமின்றி ஒவ்வொருவரும் அக்கறையுடன் செயல்பட்டு பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் இனியாவது எவ்வித சமரசமின்றி உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி கிட்ட இருந்து வந்திருக்கு. சொல்ல போனா அதிமுக ஆட்சியில எப்படி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றினாங்களோ அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக வழக்கையும் திமுக ஆட்சியில மாத்தணும் சிபிஐக்கு. அதே மாதிரி அண்ணா நகர் சிறுமி வழக்கையும் மாத்தணும். ஸோ இதெல்லாம் திமுக ஆட்சியில பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இங்க குற்றவாளியா இருக்கிறவங்க எல்லாருமே ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ மாத்த வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் நம்ம தளபதி தமிழகத்துல ஆட்சி செய்யும் போது இது மாதிரி குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம தளபதி பண்ணுவாருன்னு நம்புவோம். ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.